ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நல்மைப்பணின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆக்சுவலி இது இந்த 5ஆம் வருஷம் முன்னாடி போட்டு பார்த்தோம்னா தான் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். அது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனையும். நீங்கள் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையினாலே சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒழுங்கற்று போன பூமியை, பிரயோஜனமற்று போன பூமியை, இருள் சூழ்ந்திருந்த பூமியை அவர் தம்முடைய வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக செய்து ஜலத்தை ஒன்று கூட பண்ணி சமுத்திரத்தை உண்டாக்கி ஜலத்திரையை உண்டாக்கி நன்னீர், நல்ல தண்ணி ஒரு பக்கம், உப்பு தண்ணி ஒரு பக்கம், இல்லை கடல் ஒரு பக்கம், நீரூற்றுகள் ஒரு பக்கம், ஆறுகள், நதிகள் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. செடி கொடிகள், புல் பூண்டுகள், மரங்கள். யோசிச்சு பாருங்களேன், சின்ன புல் பூண்டுகள், அதுக்கப்புறம் செடி கொடிகள், அதுக்கப்புறம் மரங்கள், அதுக்கப்புறம் உயர்ந்த மரங்கள். இப்படி அவருடைய சிருஷ்டிப்பு. குன்றுகள், மலைகள், பெரிய பர்வதங்கள், பெரிய பெரிய மலை, தொடர்ச்சி மலைகள் எப்படி உருவாக்கியிருக்கார் பாருங்க. பள்ளங்கள், ஆழங்கள், நீரூற்று, சுனை, இப்படி நிறைய. அவருடைய படைப்பே அவருடைய வார்த்தையினாலே உண்டார். ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையினால் உருவாக்கினார். அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் பிரமிக்கிறான், இது எப்படி வந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு. மீன்கள் வாழ்வதற்கு அடியில் இருந்து பவளப்பாறைகள் ஏற்படுத்தி அவைகள் அங்கே இருந்து வாழ்கிறது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு. பறவைகள், ஏக அழகான பறவைகள். நம்ம இங்கே பார்க்குற பறவைகள் கொஞ்சம் தான், பார்ப்பதற்கு கண்களை வசீகரிக்கக்கூடிய பறவைகள், பார்ப்பதற்கு கண்களை வசீகரிக்கக்கூடிய மிருக ஜீவன்கள், பயம் வருகிற அளவுக்கு இருக்கிற மிருக ஜீவன்கள், இல்லை கம்பீரமான மிருகங்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? அவர் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினார். மனுஷனை உருவாக்கினார். ஹல்லேலூயா. சுவாசத்தை கொண்டு உருவாக்கினார். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தது. அப்பேற்பட்ட தேவன் நம்மிடத்துல ஒன்று எதிர்பார்க்கிறார். அவர் நீதியில நியாயத்துல பிரியப்படுகிறார். நீதி ஒன்று இந்த எழுதப்பட்ட வார்த்தை, நியாயம் சூழ்நிலைக்கு தக்கதாக ஏற்படுகிற நீதி. இப்போ இதன்படி இதுல அவர் பிரியப்படுகிறாரா? அதனால நாமும் இதுல நீதியிலையும் நியாயத்திலும் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்வோம், வாழ்வோம். ஹல்லேலூயா. பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பூமியின் மீது விழும்போது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் காருண்யத்தினால் நிறைந்திருக்கும். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய காருண்யம் எங்கிருந்து வருது? தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய காருண்யம் பூமியை நிறைய பண்ணுகிறது. தேவனுடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையை நிறைய பண்ணுகிறது. நம்முடைய செயலெல்லாம் தேவனுடைய காருண்யம் நிறைந்திருக்கிறது. தட் இஸ் அவனுடைய ஃபேவர். அந்த அனுகூலமான சூழ்நிலை நமக்கு உண்டாகிறது. அப்போ எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாகிறது. அப்போ அந்த வார்த்தையின்படி வாழும்போது தேவன் நம்மை கைவிடுகிறது இல்லை. எல்லாம் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டு அனுகூலமான சூழ்நிலையை உண்டாக்கி தருகிறது. அவருடைய காருண்யம் உங்களையும் என்னையும் பெரியவர்களாக, விசேஷமானவர்களாய் மாற்றிவிடும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே காருண்யத்தை கொடுக்கும். உங்களுடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக மாற்ற ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரி பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே பலமான காரியங்களை செய்யட்டும், பலமான தாக்கத்தை உண்டு பண்ணட்டும். வார்த்தை காருண்யத்தை கொண்டு வரட்டும்.
பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் காருண்யம் நிறைந்திருப்பதாக, அவைகளினால் மேன்மைகள் அடைவார்களாக, மேன்மைகளை பெற்றுக்கொள்வார்களா. கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.